பிரியமான தேவஜனமே, இன்று நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறதான வார்த்தை சங்கீதம் 42 முதலாவது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோங்க. தாவீதோட ஆத்துமா எவ்வளவாய் கர்த்தர் பேர்ல வாஞ்சியா இருக்கிறது என்பதை நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது எப்போதும் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை அவரை பார்க்கறது காட்டிலும் கர்த்தர் மேலே அதிக தாகத்தை வெளிப்படுத்தினார், வாஞ்சியா இருந்தார். அதனால எப்போதும் தாவீது ஆண்டவரை துதிச்சு பாடல் பாடி எப்பொழுதும் ஜெபத்துல இருந்ததுனால கர்த்தர் தாவீதை தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் மாற்றினாங்க. இந்த நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு தாகம் நமக்குள்ளாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறவரா இருக்காருங்க. இன்றைய நாளில ஏசப்பாவை குறித்து நமக்குள்ளாக இருக்கிற தாகம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த நாள் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு உலக பிரமாணமான ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம அதை முடிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறோம். அது எப்படியா முடிச்சே ஆகணும்னு சொல்லி அநேக பிரயாசப்பட்டு நம்ம அந்த காரியத்தை பண்றோம். ஆனா தேவனோட காரியத்துல, நம்ம ஜபத்துல, சபைக்கு போறதுல, இன்னும் நம்ம பரிசுத்தத்துல நம்ம எப்படிப்பட்ட தாகத்தை வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறோம்னு சொல்லி நாமளே இந்த நாள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. ஏன்னா ஐசப்பா சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேலதான் ஜீவ தண்ணீரை ஊத்துவேன்னு சொல்றாருங்க. இந்த நாளில நம்மளும் இன்னும் அதிக தாகத்தை வெளிப்படுத்தி அவருக்குள்ளாக இன்னும் வளரணும், அவர் அபிஷேகத்துல வளரணும், அவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்துல நம்ம இன்னும் வளரணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. எப்படி தாவீது வந்துட்டு கர்த்தர் உயர்த்தினாரோ அதே போல இந்த நாளிலும் நம்ம உயர்த்த அவர் வல்லவரா இருக்காரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேல இன்னும் தாகத்தோடு வாஞ்சியோடு கூட என்ன ஆனாலும் ஆண்டவரே உமக்காக நான் இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம அதிக விசுவாசமா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவாருங்க. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஏசப்பா, இன்று நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அப்பா, தாவீது எப்படி உம்மிடத்திலே ஆண்டவரே அதிக தாகத்தை வெளிப்படுத்தினாரோ அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாக உண்மை குறித்துதான தாகம் ஆண்டவரே அதிகமாகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் இன்னும் வளரணும், உம்மிடத்துல நாங்கள் இன்னும் கிட்டி சேர்கிறவர்களா இந்த நாளில் எங்களை மாற்றுங்க. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் அப்பா முற்றிலுமா எங்களை விட்டு மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, உங்கள் வழி நடத்துங்க, முழுவதுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல